பேரன்புக்குரிய சங்க உறுப்பினர் பெருமக்களுக்கு வணக்கம். நான் உங்களின் கலைப்புலி சேகரன் பேசுகிறேன். வருகின்ற செப்டம்பர் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணியிலிருந்து மாலை 6 மணி வரை நமது சங்க வளாகத்தில் சிறப்பான நம்ம சங்கத்துக்கு தேர்தல் நடக்கவிருக்கிறது. கடந்த 10 ஆண்டு காலம் கழித்து நான் சங்க நிர்வாக பதவிக்கு போட்டியிடுகிறேன். எப்பொழுதெல்லாம் நான் தேர்தலில் நிற்கிறேனோ அப்பொழுதெல்லாம் என்னை பற்றிய தவறான செய்திகளை, பொய் பரப்புரைகளை பூசாமல் அள்ளி தெளிப்பார்கள். ஆனால் அதையெல்லாம் நீங்கள் நிராகரிப்பீர்கள் என்று எனக்கு நன்றாக தெரியும். இத்தேர்தலிலே ஒரு அதிசயமான சம்பவம் நடக்கிறது. அது என்னவென்றால், எங்கள் அணியில் நான் தலைவர் பதவிக்கு யாரையும் நிறுத்தவில்லை. ஏன், எதற்கு என்று நீங்கள் விழா எழுப்புவீர்கள். எனக்கு அது நன்றாக தெரியும். பதில் சொல்ல வேண்டியது எனதுடைய கடமை. கடந்த 2 வருட காலமாக உடல் குற்றிய நிலைமையிலும் அண்ணன் ராஜன் அவர்கள் சங்க மருத்துவ காப்பீட்டு திட்டத்திற்காக பணிபுரிந்ததையும், சங்க உறுப்பினர் நலனுக்காக மாதந்தோறும் பண உதவி செய்து வந்தார். அந்த சிறப்பான பணிக்கும் அவருக்கும் மரியாதை கொடுத்து நாங்கள் அவருக்கு எதிராக தலைவர் பதவிக்கு யாரையும் நிறுத்தவில்லை. அடுத்தது துணைத் தலைவர் பதவிக்கு மாபெரும் வள்ளல் தனம் கொண்ட, பெரிய நோக்கம் கொண்ட மனிதரும் பெரும் வணிகமும் செய்து வருகின்ற அன்புக்குரிய பி. அந்தோணிதாஸ் அவர்களை எனது வேண்டுகோளின்படி துணைத் தலைவர் பதவிக்கு வாக்குச்சீட்டு எண் 1 போட்டியிடுகிறார். அடுத்து செயலாளர் பதவிக்கு உங்களின் கலைப்புலி சேகரனாகிய நான் போட்டியிடுகிறேன். அடுத்ததாக மீரான் சாஹிப் தெருவில் ஒரு விநியோகஸ்தராக பயணித்து இன்று திரைப்பட தயாரிப்பு தொழிலில் பெரும் வெற்றி படங்களை, உதாரணத்திற்கு விஜய் சேதுபதி, திரிஷா நடித்த 96 என்கிற வெற்றி படத்தை கொடுத்தவரும், அதற்கு முன்பாக ரோமியோ ஜூலியட், கத்தி சண்டை போன்ற படங்களை திரையுலகுக்கு அளித்த அன்பு தம்பி நந்தகோபால் இணைச் செயலாளர் பதவிக்கு போட்டியிடுகிறார். அவர் வாக்கு சீட்டு வரிசை எண் 2. அடுத்து திரு தருண்குமார். இவர் யார், அறியாத பெயர் என்று நினைக்கிறீர்களா? இல்லை. பிரபல திரையுலக ஃபைனான்ஸ் செய்து வருகின்ற உத்தம் சந்தின் மகன், பொருளாளராக வாக்குச்சீட்டு வரிசை எண் 2 போட்டியிடுகிறார். இவர்களெல்லாம் சங்கத்தை வைத்து, அதன் பெயரை வைத்து தாங்கள் வளர வேண்டும் என்று நினைப்பவர்கள் அல்ல. உதவித் தலைவராக தற்சமயத்தில் இருந்த நந்தகோபால் அவர்கள் தன்னால் இயன்றளவு சங்கத்திற்கு உதவி செய்திருக்கிறார். அது எல்லாருக்கும் தெரியும். நிர்வாகத்தில் இருந்தவர்களுக்கும் சரி, செயற்குழு உறுப்பினர்களுக்கும் தெரியும். அதுபோல சங்கத்திற்கு உதவி செய்வதற்காக வருகிறார்களே என்று அவர்களுக்காக அல்லவே அல்ல. அது மட்டுமல்லாது 16 செயற்குழு உறுப்பினர்கள் அத்தனை பேரும் கடந்த பல ஆண்டுகளாக உங்களோடு ஒருத்தராக பயணித்தவர்கள், இத்தொழிலிலே ஈடுபட்டு வந்தவர்கள். அவர்கள் அனைவரும் நீங்கள் நன்கு அறிந்தவர்களே. அவர்களுக்கு ஓட்டிட்டு உரிமை காக்கும் அணிக்கு
முழுவதுமாக வாக்களித்து எங்கள் எல்லாரையும் வெற்றியடை செய்யுமாறு பணிவன்புடன் தாழ்மையுடன் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.